மீட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு கேரள நடிகைகள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் நீதிபதி ஹேமா தலைமையில் கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணுதுனாக்க, ஒரு அறிக்கையை விரிவாக தயார் பண்ணுது. அந்த அறிக்கையில் இருந்த சில விஷயங்கள் இப்போ ரிலீஸ் ஆகி தான் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. கேரள நடிகைகள் மற்றும் திரைக்கலைஞர்கள் மீது கேரள நடிகர்களும் இயக்குநர்களும் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டோட சாராம்சம். நடிகை ரேவதி சம்பத் நடிகரும் இயக்குனருமான சித்திக் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. மினு முனீர் அப்படிங்கிற நடிகை எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க. இது தவிர ஜெயசூர்யா, மணியம்பிள்ளை ராஜு, எடவேல பாபு இவங்க மேலாம் கூட வழக்கு பதியப்பட்டிருக்கு. இயக்குனர்கள் ரஞ்சித்து, ஸ்ரீகுமார், துளசிதாஸ் மேலேயும் வழக்கு பதியப்பட்டிருக்கு. இதன் நீட்சியாக கேரள நடிகர் சங்கமான அம்மா அப்படிங்கிற அந்த சங்கத்தில் முக்கியமான பிரபலங்கள்லாம் ராஜினாமா செய்ய அந்த சங்கமே கலைக்கப்படுது. கிட்டத்தட்ட 17 திரைப்பிரபலங்கள் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு. குறிப்பாக முகேஷ் மேலே கொச்சி முரடு காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கு. அவர் தலைமறைவாயிட்டார். சித்திக் மேலே திருவனந்தபுரம் மியூசியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஜெயசூர்யா மேலே திருவனந்தபுரம் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கு. இதே போல் எர்ணாகுளம் காவல் நிலையத்திலையும் டைரக்டர் ரஞ்சித்து, எடவேல பாபு, மணியம்பிள்ளை ராஜு இவங்க மேலாம் வழக்கு பதியப்பட்டிருக்கு. இது தவிர நோபில், விஎஸ் சந்திரசேகர், விச்சு இவங்க மேலேயும் வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. பாதிக்கப்பட்ட திரைக்கலைஞர்களுக்கு, பாதிக்கப்பட்ட திரைப்பட நடிகைகளுக்கு ஒரு பக்கம் ஆதரவு அதிகரிச்சுட்டே வருது. அதே போல் இதோட தாக்கம் மற்ற மாநிலங்களையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.